ட்விஸ்ட்டு வச்சிருக்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ட்விஸ்ட்டு படத்தில் வச்சா பரவாயில்ல, ஏன்னா கடைசியில் நம்மள்ட்டே ட்விஸ்ட் வச்சுட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் சிட்டி ரிச் ஆஃப் சிட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விடாமுயற்சி படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்துருப்பீங்க. அஜித் ஃபேன்ஸ் வந்து தகுந்த இந்த வீடியோ. அதாவது இந்த படம் நிறைய பேர் யூடியூப்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் மற்ற வெப்சைட்ஸ்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது நல்லா இருக்குது. சில பேர் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இது ஏன் தரத்து அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு போனோமே 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த படம் வந்துச்சு. சரி, நம்ம நேற்று தான் போனோம் படம் பார்க்குறது. சரி, இது எப்பட்றா இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்கிறானா, நல்லா இருக்குன்னு சொல்கிறானா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்த்தோம். சரி, என்னடா இது இந்த தூட்டமே இல்லை அப்படின்னு தான் உள்ள தேட்டரில் போய் பார்த்தோம். என்ன அஜித் படம் தான் வந்துட்டோமா, இல்லை வேறு இடத்துல தப்பாக மாற்றி புட் பண்ணிட்டோமா அப்படின்னு தான் பார்த்தோம். சரி, வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியாக இந்த ஷோ நடந்த டைமிங் நடந்துனா நிறைய பேர் வந்தாங்க. சரி, ஒரு வேளை அவ்வளோதான் போல் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் ஓரளவு தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் படம் டைட்டில் போட்டோமே செம மாதம் அப்படி இப்படின்னு தட்ட ஆரம்பித்தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. என்னடா இருந்தானே. அதுக்கப்புறம் என்னோ தட்டினானே. அதுக்கப்புறம் என்னோ அப்படியே தட்டுற சவுண்டில் கம்மியாகிட்டே போகுதுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் தட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தட்டினதா ஒரு ஹைப்பாக தட்டினானே. அதை எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம், அந்த அளவு தான் இருந்துச்சு. ஆனால் தப்பாக சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அனிருத் பிஜிஎம் வேணால் செமையாக வருத்தாச்சு. எல்லா இடத்துலையும் தாறுமாறு பண்ணிட்டார். அந்த பத்தி திச்சு சார்ந்து வரோடு அந்த மாதிரி இடத்துலலாம் சூப்பராக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த படம் பார்த்திங்கன்னா, இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத தாண்டி அஜித் படம் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துறோம். அதனால் இது தளபதி ஃபேன், அஜித் ஃபேன், இதெல்லாம் தாண்டி இது படம் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொட்டைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது துறை அப்படி சொல்கிறத தாண்டி நல்ல படம். எல்லாம் என்ன கொஞ்சம் இன்னும் நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கலாம். அனிருத் பிஜிஎம் பார்த்திங்கன்னா செம்மையாக மாஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு எல்லாத்துலேயும் வருத்தாச்சு. அதனால் அனிருத் பிஜிஎம் போட்டனால இந்த படம் எக்ஸ்ட்ரா ஹைப் ஆகிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அஜித் தரவும் சில பேர் நல்லா பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த எஃபெக்ட் இது படத்தில் போட்ட எஃபெக்ட் வரை இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட்ட மாதிரி இருக்குது அஜித்து. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே ஓகே தான், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் யாராவது இப்போ சட்டிலாக யாராவது யோசிச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். போராடு, ஃபைட் பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் இருக்குது. யாராவது ஒரு திருளினா ட்விஸ்ட்டு வச்சுருக்கலாம் சொல்கிறது ஒரு ஞாபகம் வருது. ட்விஸ்ட்டு வச்சுருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு. ட்விஸ்ட்டு படத்தில் வச்சா பரவாயில்ல, ஏன்னா நம்மள்ட்டே அஜித் ஃபேன்ட்டே ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க. சரி, அது ஒன்று. வேறு இந்த யூடியூப்பில் ஓப்பன் பண்ணாலே விடாமுயற்சிக்கு வேறு பேரெல்லாம் வச்சு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்த விட ஆனால் இது நல்ல முயற்சியாக தான் இருக்குது இந்த படம். அதனால் அதெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். பட் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. அந்த ஷோமாக போனேன், ஆனால் சூப்பராக இருக்கும் படம். எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணுறது வேறு, பிளான் பண்ணாமல் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும். அது இந்த படத்தில் வருத்தோட்டாதுன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தலை ஃபேன் அப்படி இப்படின்னு பிடிக்கவும் இல்லை. அதாவது நல்லா இல்லைன்னு இந்த படம் சொல்லலை, நல்லா இருக்குது நல்லா இல்லை, ரெண்டுமே நான் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கும், எதெல்லாம் பிடிக்கல அதுதான் நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கலான் தான் என்னோடய பாயிண்ட்டு. அது ஃபஸ்ட் பாயிண்ட். இது எனக்கு பிடிக்கல. பட் பிடிச்சது என்னென்னா எல்லா படமும் சரி கஷ்டப்பட்டு தான் அவனை எடுப்பான்னு. அப்போ எடுத்தவோடு எவ்வளோ கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தவோடு சரி இந்த படம் ஓகே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த படம் செம்மையாக இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸ்ட்டு சூப்பரான படம் இது. அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இப்படின்னு 1000 பேர் சொல்லுவாங்க, ஆனால் படம் அஜித்து செம்மையாக நடிச்சிருக்காரு. வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.